வணக்கம் ஸ்ரீ காளியம் சொன்னம் ஸ்ரீ காளியம் பற்றி நான் உங்கள் அன்பு ஜோதிடர் அன்பு நண்பர் கார்த்திகேயன். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது பாத்தீங்கன்னா இந்த 2026 ஆண்டு வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள். இந்த 12 ராசிக்காரங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பர்த் சார்ட் டைப்ல நான் தெளிவா உங்களுக்கு சார்ட் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணா முழுசா பாருங்க. இந்த வீடியோ உங்க வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்குங்க. இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் கூட நம்பர்லாம் இந்த வீடியோ அப்படியே பகிர்ந்துக்கோங்க. நீங்க இப்ப ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல்ல வீடியோஸ் பாக்குறீங்க இல்ல வந்து கண்டிப்பா வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னு சப்ஸ்கிரைப் பண்ணலாம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. எப்படி உங்களுடைய விலை மதிப்புள்ளாத சப்ஸ்கிரைப் பட்டனை நீங்க கிளிக் பண்றதோட கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கும் போது நான் லைவ்ல வரும்போது நோட்டிபிகேஷன் வரும். நான் ஒரு வீடியோ கொடுத்தாலும் நோட்டிபிகேஷன் வருங்க. அப்போ நம்ம தரக்கூடிய அந்த லைவ்லயும் சரி வீடியோலயும் சரி நீங்க பார்த்து ரசிக்கவும் லைவ் நிகழ்ச்சி நீங்க வந்து பங்கேற்கவும் வந்து பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வைக்கும்போது நோட்டிபிகேஷன் ஆட்டோமேட்டிக்கா வந்துகிட்டே இருக்கும். அப்படி ஈஸியா நம்ம சேனலை அக்சஸ் பண்ணிக்கலாங்க. சரி, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு அப்படியே இந்த வீடியோ லிங்க் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிட்டு அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணுங்க. இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கும் லக்னத்துக்கும் எடுத்து பாருங்க. இப்ப நீங்க உதாரணம் சொல்றேன் பாருங்க. இப்ப நீங்க வந்து மேச ராசியா இருக்கீங்க, கடக லக்னமா இருக்கீங்கன்னா மேச ராசிக்கும் கடக லக்னத்துக்கும் எடுத்து நீங்க பார்க்கும் போதுதான் ஒரு முழுமையான இந்த பலன்களுக்கு தெளிவா தெரிய வரும். இந்த முழுமையான பலனை வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணா முழுசா பாருங்க. ஒவ்வொரு செகண்ட்லயும் முக்கியமான தகவல் கொடுத்திருக்கோம். வீடியோ ஸ்கிப் பண்ணா முழுசா பாருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ அந்த வீடியோ நம்ம உள்ள போகலாம். தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் மகர ராசி. மகர ராசி எப்படி சார் இருக்கு இந்த புத்தாண்டு? அதாவது சனி பகவானை அச்சனையான கொண்டு நீங்க அதே மாதிரி காலபுருஷனுக்கு 10ஆம் இடம். சோ தொழிலை மூலதனமாக கொண்டும் அதே மாதிரி தன் குடும்பத்தினருக்காகவும் தன் உறவினருக்காகவும் வாழ்க்கையை அர்ப்பணித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மகர ராசி என்பவர்களுக்கும் எப்படி சார் இருக்குன்னா, முதல்ல வந்து பாத்தீங்கன்னா 7 சனி பிளாங்க முடிஞ்சிருக்கு. ஒரு நல்ல விஷயம். 7 சனியில படாத கஷ்டங்கள்லாம் பட்டு இப்போதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கீங்க. இருந்தாலும் எனக்கு 7 சனி முடிஞ்ச ஒரு ஃபீலிங்கே இல்லையே சார்னா, கண்டிப்பா சனி 3ஆம் இடத்துல இருக்க சனி கொடுக்குங்க. புரியுதா? கோச்சார சனி 3ல இருக்கும்போது நல்லா இருக்கும். ஏன்னா உபஜயஸ்தானத்துல இவர் இருக்கார். புரியுதா? அப்போ 7 சனி முடிஞ்சிச்சு. கோச்சார சனி எங்க இருக்கு? உங்களுக்கு 3ஆம் இடத்துல இருக்கு. புரியுதா? சோ அப்ப என்ன சார் பண்ணலாம்னா, இந்த 3 சனிங்கிற முயற்சிகளை கொஞ்சம் தடை பண்ணும். ஆனா ஒரு முயற்சியை மட்டும் கைவிடாம திரும்ப திரும்ப நீங்க பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் டைம் ஃபெயிலியரா எடுங்க, செகண்ட் டைம் அட்டன் பண்ணுங்க, ஃபெயிலியர், தேர்ட் டைம் நிச்சயமாக உங்களுக்கு அந்த வெற்றி கனி கிடைக்கும். ஏன் நான் சொல்றேன்னா, இந்த சனிங்கிறது உங்களுடைய ராசிநாதனுங்க, 2ஆம் இடத்த அதிபதிங்க. 2ஆம் இடத்த அதிபதி 2ல உட்காந்துடுறாரு. இட்ஸ் குட். முதல்ல குருவோட வீட்டுல உட்காராரு. பண வரவும் நல்லா இருக்கும். பண வரவும் நல்லா இருக்கும். போன சனி பேஜ் கையில காசு நல்லா தான் வந்துகிட்டு இருக்கும். ஆல்மோஸ்ட் 80% பீப்புளுக்கு நல்லா பண வரும் முன்னேற்றம் எல்லாம் போய்கிட்டு இருக்கு. இருந்த பிரச்சனை ஓவர் கம் பண்ணி வந்துகிட்டு இருக்கீங்க. பட் அதே சமயத்துல முதல்ல இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி சார் இருக்க போகுது? சனி 3ல இருக்காரு, ராகு 2ல உட்கார்ந்து. இந்த பக்கம் குரு கேது பகவான் 8ஆம் இடத்துல உட்கார, குரு 7ஆம் இடத்துக்கு வராரு இல்லைங்களா? சரி, முதல்ல உங்களோட ராசிநாதன் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ற பாருங்க. சனி மந்தன் உங்க ராசிநாதன். புரிதா இல்லையா? சோ கடின உழைப்பை நீங்க மூலதனமா நம்பக்கூடிய யார் நம்ப உங்க உழைப்பை நீங்க நம்புவீங்க. அது மாதிரி உழைப்பை மூலதனமாக கொண்டு விடும் மகாராசிக்காரங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த சனி 3ல உட்காரார், குருவோட வீட்டுல உட்காரார். சோ இந்த சனியுடைய பார்வைகள் உங்களுக்கு ராசிக்கு 12ஆம் இடத்துல உழுது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வந்து 9ஆம் இடத்துல உழுது. அதே மாதிரி 5ஆம் இடத்துல உழுது. என்ன சார் நடக்கும்னா, முதல்ல குலதெய்வத்தை போய் கும்பிடுங்க. புத்தாண்டு பிறந்துச்சுன்னா உடனே முதல்ல போக வேண்டிய இடம் உங்க குலதெய்வமா இருக்கும். குலதெய்வத்துல போயிட்டு அங்க குலதெய்வத்துக்கு நல்லா பால் அபிஷேகம் பண்ற மாதிரி பால் அபிஷேகம் பண்ணிடலாம். அங்கன்னா வந்து பூஜையை போட்டு 10 பேர்ல 50 பேர்ல 100 பேர் உங்களால சக்திக்கு எவ்வளவு முடியுமோ சாப்பாடு கொடுங்க. முதல் விஷயம் குலதெய்வ கோயில போயிட்டு சாப்பாடு அன்னதானமா கொடுக்கணும். அந்த குலதெய்வத்தை முதல்ல குளிர் வைக்கணும். பாதி பேர் பால் வாங்கி வந்து கொடுக்கணும். எதுவும் உங்களுக்கு முடியும், சக்தி என்ன முடியும் அந்த குலதெய்வத்தை தரிசனம் பண்ணுங்க. 2வது என்ன சார் பண்ணணும்னா, ஏதாச்சும் ஒரு கோயிலுக்கு நம்ம வந்து பாத யாத்திரையா போடுங்க. சனின்னு வரும்போது ஐயப்பன் கோயில் போகலாம், பெருமாள் கோயில் போகலாம். 2ல எந்த கோயிலுக்கு நல்லா இருக்கோ போயிட்டு வரலாம். 3வது ஒண்ணு இருக்கு சாஸ்தா ஆலயம். இந்த 3 ஆலயம் ஏதாச்சும் ஆலயத்தில் போய் பாத யாத்திரை போயிட்டு வாங்க. நீ இருக்க இடத்துல இருந்து போகணும் இல்ல, இந்த கோயிலுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர் நடந்து போனா கூட உங்களோட சக்திக்கு உடல் எவ்வளவு கூத்துமோ அந்த அளவுக்கு பாத யாத்திரை போயிட்டாங்க. சூப்பரான ஆண்டா மாறும். தடைகள் மூலம் நீங்க செக் முன்னேறுவீங்க. ஃபர்ஸ்ட் விஷயம். சரி, அடுத்தபடியா இந்த சனி குருவோட வீட்டுல கெட்டவன் நல்ல வீட்டுல உட்காராரு. இன்னும் நல்லது நடக்க போகுது பாருங்களேன். இந்த குருவோட பாறை வந்துருங்க ஜூன் மாசத்துக்கு அப்புறம். அப்ப இன்னும் நல்லா இருக்க போறீங்க, போக்கஸ் ஆக போறீங்க. வேலை வாய்ப்பு, தொழில் முன்னேற்றம் எல்லாமே வரப்போகுதுங்க. ஃபர்ஸ்ட் பையன் நல்லா இருக்க போறீங்க. அடுத்தபடியா ராகு 2ல, ராகு 2வது ராகு இருக்கும்போது என்னன்னா வீட்டுல கொஞ்சம் சண்டை போயிட்டு இருக்கேன். வீட்லயும் கொஞ்சம் குடும்பம் வந்து சண்டை போடுற மாதிரி நம்மளுடைய வாக்கை யாரும் நம்ப மாட்டாங்க. நம்ம வாக்கு டாலரன்ஸ் சொல்றோம். காலைல செய்யறோமோ, சாயங்காலம் மாட்டாமோ, நைட்டு பரவாயில்லவா செஞ்சு தரோமோ. ஸோ இது மாதிரி வாக்குல டாலரன்ஸ் கொடுக்க வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி வந்து பண விரயம் வரும் போகும் வரும் போகும். எப்படின்னா 50,000 வந்துச்சு சார்,
நேத்தா பேங்க்ல போட்டேன் சார், இன்னைக்கு எடுத்து கொடுத்துட்டேன் சார், அப்படியே வருது போகுது. இதை நீங்க ஸ்டெபிள் பண்றதுக்கு என்ன பண்ணணும் வந்து பாத்தீங்கன்னா சர்ப வழிபாடு வச்சுக்கோங்க. சர்ப வழிபாடு எங்க போகலாம்? திருநாகேஸ்வரம் போகலாம், ஸ்ரீ காளஹஸ்தி போகலாம். எதுவுமே போக முடியல சார், வசதியில சார், உங்க வீட்டுக்கு அருகாமையில இருக்கக்கூடிய அந்த புற்று தெய்வங்களுக்கு வழிபாடு பண்ணுங்க. நாகம்மா, அதே மாதிரி புற்றம்பால போயிட்டு ராகால வேலை வழிபாடு பண்ண, அதுவும் முடியல சார்னா அரச மரத்தில் இருக்கக்கூடிய நாகராஜா செடிகளுக்கு பால் வாங்கி ஊத்துனா கூட போதும். புரிஞ்சுங்களா? இது நீங்க பண்ணும்போது ராகுவை நீங்க பூஜிக்கும் போது நிச்சயமா உங்களுக்கு முன்னேற்றம் கொடுக்கும். இதெல்லாம் முடியாது சார், ஒரே ஒரு நாள் மட்டும் சொல்லுங்க சார் மாசத்துக்கு. நான் பௌர்ணமி தினத்தை நீங்க துர்கா தேவிக்கு வழிபாடு பண்ணலாம். சரி, குடும்பத்துல பிரச்சனைகள் இருக்கும், வாக்குறுதியில சொல்ல கவனமா இருந்துக்குவாங்க, வாக்குறுதி யாரும் கொடுக்க கூடாது. ரெண்டாவது, கேது பகவான் 8ஆம் இடத்துல உட்காராரு. 8 கேது மரண பயத்தை கண்ணில் காக்கும், கவனமா இருந்துக்கும். சார் நல்லா சொன்னீங்கன்னு, ஆமாங்க, இதே நீ தெரிஞ்சுக்கோ. 8 கேது மரண பயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். வாழ்க்கையில நமக்கு வந்து இதுவரையில பார்க்காத ஒரு பயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அது எதா வேணா இருக்கலாம், மன பீதியா கூட இருக்கலாம், ஒரு கனவு கொண்டும் வறண்டு கத்தி வந்துருக்கலாம். இது மாதிரி கனவு வாழ்க்கையில கேதுங்க குழம்பிடுவார். 8ஆம் இடம் இல்லைங்களா, கழிவு நீக்க உறுப்புல சில சம்டைம் பிளாக்கேஜ் வர மாதிரி இருக்கும். கரெக்டா இந்த கழிவு நீக்க உறுப்புல மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த கேது வந்து 8ல உட்காராரு இல்லைங்களா, 8ல கூட கேதுக்கு வந்து விநாயகர் வழிபாடு வச்சுக்கலாம். சித்தி புத்தி விநாயகர் வழிபாடு நல்லா இருக்கும். புரியுதுங்களா? சோ இந்த ராகு கேதை பத்தி பெருசா ஒன்றும் பயப்படாதீங்க, சொன்ன ஆலயங்கள்ல வழிபாடுகள் பண்ணீங்கன்னா இதை நீங்க ஓவர் கம் பண்ணிக்கலாம். சோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இங்க வந்து 8ல உட்காரு இல்லைங்களா, கொஞ்சம் வண்டி வாங்கல கவனமா போயிட்டு வாங்க. உணவு முறைகளை கவனமா இருந்துக்கும். சரியான சாப்பாடு சாப்பிடுங்க, பழைய சாப்பாடு சாப்பிடாதீங்க. அதே மாதிரி சூடான உணவை எடுத்துக்கோங்க, புதிய வகையான உணவை எடுக்காதீங்க. உங்க உடம்புக்கு எதெல்லாம் ஒத்துக்கும் அதை மட்டும் சாப்பிட, ஒத்துக்காத உணவை ட்ரை கூட பண்ணாதீங்க இந்த காலகட்டத்தில். புரிஞ்சுங்களா? சரி, அதாவது இது பேச்சு வரைக்கும். அதோடைய குரு பகவான் வந்து 7ல உட்காராரு சார். 12ஆம் இடத்த அதிபதி 7ல வந்து உட்காராரு சார். ஆனா வந்து உட்கார்ந்து இவர் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து உச்சமாகாது சார், நல்லதா சார்னா இது உங்களுக்கு டபுள் ஸ்டேட்ல வேலை செய்யும். எப்படி சார் 2 ஸ்டேட்ல வேலை செய்ய போகுதுன்னு வந்து பாத்தீங்கன்னா, இந்த ஸ்டெபிள்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 7ஆம் இடம் இல்லைங்களா, மனைவி இல்லைங்களா. சோ 12ஆம் இடத்து அதிபதி 7ல வரும்போது கணவன் மனைவிக்குள்ள சிறிய சண்டை சச்சுறு வரலாம். அதே சமயத்துல கணவன் மனைவி சில நேரங்கள்ல பிரிந்து கூட இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவி பிரிவினை சந்திக்க கூட வாய்ப்புகள் உண்டு. அப்போ என்ன பண்ணணும்னா தேவையில்லாத விஷயங்கள்ல பேசக்கூடாது, விட்டு கொடுத்து போகணும். புரியுதுங்களா? என் மனைவி தானே, என் கணவர் தானே, என் குடும்பம் விட்டு கொடுத்து போகணும், அனுசரணையை வளர்த்துக்கணும். புரியுதுங்களா? அதே மாதிரி இந்த 7ஆம் இடத்துல குரு பகவான் வந்து அமரும் காலகட்டம் வந்து பாத்தீங்கன்னா யோகமான காலகட்டமா இருக்கும். ஃபர்ஸ்ட் விஷயம் யோகமான காலகட்டமா இருக்கும். 12ஆம் இடத்துல 7ல வர்றாரு. 7ல வந்து இவர் வந்து உச்சமாகி நிற்கும் போது வந்து உங்களோட சேர்ந்து சந்திரனோட பவர் எப்படின்னு பார்த்துக்கணும் நீங்க. ஏன்னா இந்த சந்திரன் வீட்டுல உட்காரும்போது சந்திரன் நல்லா வலுவா இருக்கணும் முதல்ல. சோ இங்க வந்து உச்சமாகி நிற்கும் போது வந்து பாத்தீங்கன்னா சமூகத்துல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா முன்னேற்றங்கள் ஆல்மோஸ்ட் 80 to 90% வந்து சமூக வகையில முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும், பேருபுகளை ஏற்படுத்தி கொடுக்கும். நமக்கு இவரை மாதிரி ஆளுநர் புகழ்ந்து பேசவும் உணர்ந்து வைக்கும். பட் ஒரே ஒரு டிராபேக் என்ன நடக்கலாம்னா, சந்திரன் வீக்கா இருக்குன்னா இது எல்லாமே தலைகீழா மாற வாய்ப்புகள் உண்டு. பட் குரு வந்து பெருசா கெடுக்க மாட்டார், பிளஸ் பாயிண்ட் இருக்கு. புரியுதுங்களா? குரு வழிபாடு மட்டும் பண்ணிக்கிட்டே வாங்க. புரியுதுங்களா? குருவுடைய பார்வைகள் 11ஆம் இடத்தை பாக்குது, உங்களுடைய ராசிய குரு பாக்குறார், சமசத்து பார்வையா குரு பாக்குறார். அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய 3ஆம் இடத்தை இவர் பாக்குறார். புரியுதுங்களா? திருமணம் இன்னும் ஆகலன்னு சொல்லிட்டு மகாராசிக்காரங்களுக்கு திருமணம் இந்த காலகட்டத்துல ஃபர்ஸ்ட் திருமணம் ஆகும். ஏன்னா சொல்றேன்னா உங்க ராசியை பாக்குறார், 7ஆம் இடத்துல குரு நிக்கிறார், திருமணம் ஃபர்ஸ்ட் ஆகும். புரியுதுங்களா? அதே மாதிரி குழந்தை பாக்கியது இல்லாதவங்க குழந்தைய பாக்கியது கிடைக்கும். கடன் இருக்கு சொல்றது கடன் அடையும். திருவண்ணாமலை போயிட்டு வந்த பிறகு கடன்றது படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். சோ அதே மாதிரி 5ஆம் பார்வையா 11ஆம் இடத்தை பார்க்கும்போது லாப மேன்மைகள் உயருங்க. சேமிக்கணுங்க எண்ணங்கள் வரும். சேமிப்பு பத்திரம் கூட வாங்கலாம். சேமிக்கிற எண்ணத்தை அவர் கொடுப்பாரு. அதே மாதிரி வந்து லக்னத்தவர் பார்க்கும்போது போக்கஸ் ஆயிடுவீங்க. எல்லாருடைய கவனமும் உங்க மேலே திரும்ப உங்களை பத்தி நிறைய பேர் குழந்தை பேச வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி 3ஆம் இடத்தவர் பார்க்கும்போது சகோதர வகையில இருந்த பிரச்சனையும் சுற்று வீட்டார்கள் பக்கத்து வீட்டு நெய்பர்ஸ் மூலமா இருந்த பிரச்சனையும் உங்களுக்கு இனிமே நீங்கும். புரியுதுங்களா? சரி, ஓவராலா இந்த மகர ராசிக்கு எப்படி சார் இருக்கு? மகர ராசிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா 98% கொடுக்கிற அமைப்புகள் இருக்கு. புரியுதா? வெறும் 2% தான் நமக்கு வந்து டிராபேக் இருக்கு. புரியுதுங்களா? இதுல வந்து மகராசியை எடுத்து பார்க்கும்போது நீங்க பாத யாத்திரை போயிட்டு வாங்க. புரியுதுங்களா? உங்களை எவ்வளவு தூரம் முடியுமோ போயிட்டு வாங்க. அதே மாதிரி தான தர்மங்கள் பண்ணி இந்த காலகட்டத்துல வேலையில முன்னேற்றம் இருக்கு, தொழில் எல்லாத்துலயும் முன்னேற்றமா இருக்கு பார்க்கப்படுறேன். இல்லத்தரசில எடுத்து பார்க்கும்போது இந்த காலகட்டத்துல உங்களுடைய பேர் புகழ் உயருமா. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க தேவையில்லாத பேச்சுக்களையும் இந்த அக்கம்பத்து வீட்டுக்காரோட பிரச்சனை நம்ம தலையிறத மட்டும் நிறுத்திக்கோங்க. நீங்க உண்டு உங்க வேலை உண்டுன்னு இருங்க. யாருக்கும் எந்தவித உபதேசமும் கொடுக்க வேண்டிய காலம் இது அல்ல.
அதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, படிக்கிற மாணவர்கள் எடுத்து பார்க்கும்போது லாங்ல போய் படிக்கணும் சார், வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கிற மாணவர்கள் எல்லாமே இந்த கார்டு நல்லா இருக்கும். வெளிநாடு போய் படிக்கிறேன், அதே மாதிரி புதைபோல் நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன் சொல்றாங்க இல்லைங்களா, புதைபோல் அந்த படிப்பு நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி சயின்டிபிக் ஆராய்ச்சி துறையில இருக்குன்னா நல்ல ஒரு முன்னேற்றமா இந்த ஆண்டுகள் இருக்கும். அதே மாதிரி சீனியர் சிட்டிசன் எப்படி சார் இருக்கும், சீனியர் சிட்டிசன் பொறுத்த வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்ல கொஞ்சம் சூதானமா இருந்துக்கிறது நல்லா இருக்கும். அதே மாதிரி உங்க கூட இருக்க அந்த டீமர்ஸ்ல கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லா இருக்கும். ஏன் சொல்றேன்னா 7ஆம் இடத்துல ஒரு உட்காரும்போது கொஞ்சம் கன்ஃபியூஸ் மைண்ட் இருக்கும், புரியுதுங்களா. ஸோ அதே மாதிரி வேலை செய்யக்கூடிய நண்பர்களுக்கு எப்படி சார் இருக்கும்னா வேலை நல்லா இருக்குங்க, வேலையில முன்னேற்றம் எல்லாமே இருக்கு, சம்பள உயர்வு பதவி உயர்வு எல்லாமே கிடைக்குது. பட் ஆனா கூட இருக்கணும்னு நம்ப கூடாதுங்க, யாரு எப்ப உங்களுக்கு தீங்கு செய்வாங்கன்னு தெரியாதுங்க. அதனால சுத்தி இருக்கவங்க கொஞ்சம் சற்று கவனமா இருந்தீங்கன்னாவே போதும், புரிஞ்சுங்களா. பரிகாரம் மெயினா சொல்றது பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை ஒரு முறை போயிட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க. அதே மாதிரி திருப்பதி ஏழுமலையான் வழிபாடு வச்சுக்குவோங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அன்னை துர்காதேவி வழிபாடுகள் வச்சுக்குவோங்க. நாக தெய்வங்களுக்கெல்லாம் அந்த பால்வாயம் கொடுத்து அந்த சாந்தி பூஜைகள் பண்ணிக்குவாங்க. தொடர்ந்து நம்ம பேசிட்டே இருக்கலாம். ஒரு தனிப்பட்ட ஜாதகத்தை நம்ம மட்டும் பார்க்கணும்னா ஸ்கிரீன் நம்பர் கொடுத்த நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க அல்லது கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. நம்ம இது வரைக்கும் பார்த்து பாத்தீங்கன்னா 12 ராசிக்கான பொதுவான ராசி பலன்கள். இந்த ராசி பலன்கள் எப்படி உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகும்னு பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கும் லக்னத்தை எடுத்து நீங்க மேட்ச் பண்ணி பார்த்துக்குவாங்க. அதே மாதிரி நடப்பு தசா என்ன நடக்குது, அந்த தசாக்குள்ள போற புத்தி என்ன, புத்திக்குள்ள போற அந்தாரம் என்னங்க ஒரு கால்குலேஷன் இருக்கு. இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு இந்த பலன்கள் அக்யூரசி உங்களுக்கு இருக்குங்க. இந்த பலன்களை நீங்க பார்த்துக்கோங்க. பார்த்துக்கிட்டு உங்களோட தசா புத்தி எப்படி இருக்கு, தசாநாதனுக்கு இந்த கிரக அமைப்புகள் சுபரா இல்ல அசுபரான்னு பாருங்க. அதே மாதிரி நடப்பு தசா உங்க லக்னநாதனுக்கு லக்னாதிபதிக்கு சுபரா பாவியா எந்த நிலையில இருக்காங்க, லக்னத்தில இருந்து 3, 6, 8 பண்ணல மறைஞ்சிருக்காங்களா, இல்ல கேந்திரத்தில் இருக்காங்களா, திரிகோணத்துல இருக்காங்களா, அல்லது திக்பலத்துல என்ன பொசிஷன் இருக்கான்னு செக் பண்ணிக்கோ. இதெல்லாம் எப்படி உங்களுக்கு தெரியும்னா ஒரே ஜோசியர்கிட்ட போயிட்டு உள்ளதை உள்ளபடி ஜோசியர்கிட்ட போயிட்டு நீங்க செக் பண்ணி பாருங்க. நாங்களும் உள்ளதை உள்ளபடி சொல்லக்கூடிய பரம்பரை ஜோசியர் நம்மகிட்ட ஜாதக விருப்பம் இருக்குன்னா ஸ்கிரீன் நம்பர் இருக்கு பாருங்க, இந்த நம்பரை நீங்க டெக்ஸ்ட் பண்ணாலும் சரிங்களா, கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். அப்பாயின்மெண்ட் போட்டு தான் பாக்குற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நம்ம ஜாதகம் மட்டுமல்ல திருமண பொருத்தம் பார்த்துக்கிட்டு இருக்கோம், ஜாதகமே இல்லாதவங்களுக்கு பெயர் ராசி வச்சு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி வாழ்க்கையில வரக்கூடிய எண்ணிலடங்கா கஷ்டங்களுக்கும் வாழ்க்கையில எப்படி சார் அடுத்த லெவல் போறதுங்கிறதுக்கும் ஜாதக ரீதியில் நம்ம பாத்தீங்கன்னா நம்ம ஒரு தெளிவு கொடுத்துக்கிட்டு வந்துகிட்டு இருக்கோம். வீடு கட்டணும், கார் வாங்கணும், இதெல்லாம் சிக்கல்கள் இருக்கு, மனையில சிக்கல், எல்லா விதமான A to Z ஜாதகமும் பார்த்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி ஜாதகம் எழுதியும் கொடுத்துக்கிட்டோம். நீங்க எந்த ஊர்ல எங்க இருந்தாலும் சரி சார், சில நம்பர் நீங்க ஜாதகம் எழுதி புக் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஜாதகம் எழுதி கொரியர் வைக்கப்படும். அதே மாதிரி கொரியர் உங்களுக்கு கிடைச்ச உடனே ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் நாங்க கொடுப்போம். ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் உங்களுக்கு ஃப்ரீயாக தான் இருக்கும். ஜாதகம் எழுதி கொடுக்குறோம், கொரியர் பண்ணி வைக்கிறோம். அதே சமயத்துல உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் நாங்கள் ஃப்ரீயா கொடுக்குறோம். இது நம்மளோட அஸ்ட்ரோச்சல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். விருப்பம் இருக்கு நீங்க புக் பண்ணிக்கோங்க. நம்ம தொடர்ந்து நம்ம பேசிக்கிட்டே இருக்கலாம், புரிஞ்சுங்களா. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுவேன். நான் உங்களுக்கு வேறு கலந்து நான் உங்களை அன்பு நண்பர் காட்டி இருக்கிறேன். நன்றி, வணக்கம்.